தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம கூட யார் இருக்கார் அப்படின்னு பார்த்தோன்னா, பிரபல ஜோதிடர் முனைவர் முருகு பாலமுருகன் அவர்கள் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. 2026 புத்தாண்டு பலன்கள், அதாவது மேஷ ராசிக்கு எப்படி இருக்க போகுது? மேஷம் என்பது செவ்வாயோடைய ராசிங்க. பொதுவாக செவ்வாயோட ராசியான மேஷத்தில் பிறந்தவங்க எந்த ஒரு காரியத்திலுமே ஒரு தைரியமாக செயல்படக்கூடிய நபராக இருப்பாங்க. ஆனால் அந்த 2026 மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 7.5 நாட்டு சனி நடக்குது. 7.5 சனியில் விரயச்சனி நடக்குது. 7.5 நடந்தாலே நம்ம பயந்துட தேவையில்லை. சட்டத்துக்கு உட்பட்டு நடந்தால் எந்த விதத்திலும் பாதிப்புகள் இருக்காது. சட்டத்துக்கு உட்பட்டுன்னா ஒரு நியாயப்படி நேர்மையாக நடந்தால் எந்த விதத்திலையும் பாதிப்புகள் இருக்காது. வரவுக்கு மீறிய செலவுகள் இருக்கலாம் என்பதனால கொஞ்சம் சிக்கனமாக செயல்படுறது நல்லது. ஆடம்பரத்தை குறைச்சிக்கணும். பொதுவாக 7.5 சனி நடந்தால் கடன் ஏற்படும் என்பதனால பண விஷயத்தில் கொஞ்சம் சிக்கனமாக இருக்கிறது, உங்கள் பேரில் கடன் வாங்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு நெருக்கடி இருக்குது, பணம் தேவைப்படுதுன்னா உங்கள் பேரில் வாங்காமல் மனைவி பேரில் வாங்குறதோ பிள்ளைகள் பேர்லேயோ வாங்குறதோ அதன் மூலமாக கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக முடியும். 7.5 சனி நடந்தாலும் இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் பூராவுமே பார்த்தீங்கன்னா ராகு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கும். ராகு லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால எதிர்நீச்சல் போட்டாவது அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். சனி சஞ்சாரம் மட்டும் இல்லாமல் இந்த வருஷத்தில் குருவோடைய சஞ்சாரத்தை பற்றி பார்க்கும்போது குரு 2/6/2026 வரைக்கும் 3ஆம் வீட்டில் இருக்கார். 3ல் குரு இருக்கிறது சின்ன சின்ன நெருக்கடின்னு சொன்னாலும் 7ஆம் வீட்டை குரு பார்க்கும் என்பதனால ஃபஸ்ட்டு 5 மாதத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா வீட்டில் கல்யாண வயசு அடைஞ்சவங்களுக்கு ஒரு கல்யாணம் கை கூடுறது, குடும்பத்தில் ஒரு நல்ல காரியம் நடக்கிறது, கணவன் மனைவியிடையே ஒற்றுமை நல்லா இருக்கிறது. உங்களுக்கு சில நெருக்கடிகள் இருந்தாலும் கூட இருக்கவங்களுடைய ஒரு துணையால் ஒரு சில முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். 2/6/2026 31/10/2026 வரைக்கும் உங்களுக்கு குரு 4ல் இருப்பார். குரு 4ல் இருக்கும் போதும் கொஞ்சம் நிதானமாக இருந்தால் நல்லது. தொழில் வியாபாரம் போன்ற விஷயத்தில் கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு போயிட்டா ஓரளவுக்கு முன்னேற்றத்தை அடைய முடியும். வேலைக்கு போகிறவங்க உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் கவனம் செலுத்திட்டு கூட வேலை செய்கிறவங்ககிட்ட பேசிக்கின்ற போது கொஞ்சம் கவனமாக இருந்துட்டா இந்த வருஷத்தை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிட முடியும். இந்த வருஷத்தில் நவம்பர் டிசம்பர் மாதத்தில் குரு பகவான் அதிசாரமாக 5ஆம் வீட்டுக்கு போவார். 5ல் குரு சஞ்சரிக்கக்கூடிய நேரம் என்பது நல்ல ஒரு பிரமாதமான நேரம்னு சொல்லுவோம். அந்த நேரத்தில் எல்லா வகையிலும் நல்ல ஒரு வளமான பலன்கள் வருவதற்கான வாய்ப்புகள் யோகங்கள்லாம் கண்டிப்பாக உண்டு. பொதுவாக 2026 பொறுத்த வரைக்கும் சிக்கனமாக செயல்படுறது, நீதிக்கு நேர்மைக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது, ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கிறது, உணவு விஷயத்தில் கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருக்கிறது, ஆஞ்சநேய வழிபாடு விநாயகர் வழிபாடெலாம் மேற்கொள்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு தொழில் வியாபாரத்தில் ஏதாவது முதலீடு பண்ணணுன்ற ஒரு நெருக்கடி இருந்ததுன்னா பொதுவாக அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களை தற்போதைக்கு தள்ளி வைக்கிறது நல்லது. அப்படி செய்கிறதா இருந்தால் பார்ட்னர் பேரில் செய்கிறதோ மனைவி பேரில் செய்கிறதோ பிள்ளைகள் பேரில் செய்கிறதோ நல்லதுன்னு சொல்லலாம். இப்போ காலச்சக்கரத்தின் 2வது ராசியான ரிஷபத்துக்கு எப்படி சார் இருக்க போகுது அடுத்த ஆண்டு? 12 ராசியிலே இந்த வருஷத்தில் ரொம்ப அதிகப்படியான நல்ல பலனை அடையக்கூடிய ராசின்னு பார்த்தீங்கன்னா அது ரிஷப ராசி தான். ரிஷப ராசி என்பது 2வது ராசி, சுக்கிரனோட ராசி. ரிஷப ராசிக்கு தர்ம கர்மாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி இந்த வருஷம் பூரா லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறது அற்புதமான அமைப்பு. சனி 11ல் இருந்தாலே ஒரு அதிர்ஷ்டம்னு சொல்லுவோம். இதன் காரணமாக தொழில் வியாபாரம் எல்லாமே ரொம்ப பிரமாதமாக இருக்கும். தொழில் அபிவிருத்திக்காக மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தரும். கடந்த காலங்களில் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அடுத்து கடந்த காலத்தில் இருந்து வந்த சட்ட சிக்கல்கள் எல்லாம் தற்போது குறையும். அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. நல்ல லாபங்கள் கிடைக்கும். கடன்களை அடைக்கக்கூடிய அளவுக்கு பலம் இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு
பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், விரும்பிய இடமாற்றங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், உங்களுக்கு இருந்து வந்த வேலை பளுவெல்லாம் சற்று குறையக்கூடிய அமைப்புகள், அதிகாரியிடம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு யோகங்கள்லாம் 2026 கண்டிப்பாக உண்டு. இந்த 2026 குருவுடைய சஞ்சாரத்தை பற்றி பார்க்கும்போது முதல் 5 மாதம் ஜூன் 2ஆம் தேதி வரைக்கும் குரு வந்து 2ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமான அமைப்பு. இந்த 2ஆம் வீட்டில் குரு பகவான் சஞ்சரிக்கிறதுனால முதல் 5 மாதத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல காரியங்கள் நடக்கிறது, கல்யாணம் கைகூடுறது, சில பேருக்கு வந்து குழந்தை பாக்கியம் ஏற்படுறது, அடுத்து பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்து வகையில் அனுகூலங்கள், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து கணவன் மனைவியிடையே இருந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் குறையிறது, ஒரு வீடு வாசல் போன்றவை அமையிறது போன்றவையெல்லாம் உண்டாகும். ஜூன் 2க்கு பிறகு குரு பகவான் 3ஆம் வீட்டுக்கு போனாலும் குரு பார்வை 7ஆம் வீட்டுக்கு இருக்கிறதுனால ஒன்றும் கெடுதி இல்லாமல் நல்ல பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குரு 3க்கு போனாலும் சனி 11 இருக்கிறதுனால இந்த வருஷம் பூரா எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் ஃபஸ்ட்டு 5 மாதம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த வருஷத்தில் சர்பகிரகன்னு சொல்லக்கூடிய ராகு கேது 4 கேது 10 ராகு சஞ்சரிக்கிறதுனால அம்மா வழியில் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள், ஒரு சின்ன சின்ன அலைச்சல்கள் இருக்கும். இருந்தாலும் எல்லாமே நல்லபடியான பலன்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. ரிஷபராசியில் பிறந்தவங்க இந்த வருஷத்தில் வந்து நல்ல பலன்களை அடையிறதுக்கு விநாயகர் வழிபாடு பண்ணுறது, அம்மன் வழிபாடு பண்ணுறதுலாம் ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம்ப்பா. 3வது ராசியான மிதுனம் வந்து எப்படி 2026 அவங்களுக்கு எப்படி இருக்க போகுது சார்? புதனுடைய ராசியில் பிறந்தவங்க மிதுன ராசிக்காரங்க. மிதுன ராசிக்கு இந்த வருஷத்தில் வந்து 3ல் கேது 10ல் வந்து சனி 9ல் ராகு சஞ்சரிக்குது. 3, 9ல் சர்ப்பகிரகம் சஞ்சரிக்கிறதுனால வெளியூர் மூலமாக அனுகூலமான பலன்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தைரியத்தோடு செயல்பட முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா மிதுனத்தில் பிறந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ம ராசியில் வந்து குரு சஞ்சரிக்குது. ஃபஸ்ட்டு ஒரு 5 மாதம் மட்டும், இந்த ஃபஸ்ட்டு 5 மாதம் மட்டும் கொஞ்சம் சிக்கனமாக இருக்கணும். முதல் 5 மாதம் மட்டும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் சிக்கனமாக இருக்கணும். இருந்தாலும் குரு ஜென்மத்தில் சஞ்சரிக்கின்ற போது 5, 7, 9 ஆகிய ஸ்தானங்களை பார்க்கும் என்பதனால உங்களுக்கு வந்து சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய அமைப்புகள், கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள், பிள்ளைகள் வழியில் அனுகூலங்கள், ஒரு பெரிய மனிதர்களுடைய ஆதரவுலாம் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் ஃபஸ்ட்டு 5 மாதம் மட்டும் கிடைக்கிற வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்திக்கணும். கிடைக்கிறத பயன்படுத்திட்டு போயிட்டா அவங்களுக்கு வந்து ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு குரு பகவான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் வீட்டுக்கு போகிறார். குரு 2ல் போய் உச்சமாகி சஞ்சரிக்கிற நேரத்தில், அதனால் ஃபஸ்ட்டு 5 மாதம் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருந்துட்டா அடுத்து வரக்கூடிய காலங்கள் நல்ல ஒரு பொற்காலமாக இருக்கிறது. தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய அமைப்புகள், அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து தொழிலில் ஒரு டெவலப்மெண்ட்லாம் வரும் கண்டிப்பாக. அதே மாதிரி வேலைக்கு போகிறவங்க கூட பார்த்தீங்கன்னா மற்றவங்க சொல்லக்கூடிய ஆசை வார்த்தைகளை நம்பி இருக்கிற வாய்ப்பை விடாமல் கிடைக்கிற வாய்ப்பை தற்போது பயன்படுத்திட்டு போயிட்டாங்கன்னா ஜூன் 2க்கு பிறகு அவங்க வேலையில் வந்து ஒரு நல்ல ப்ரொமோஷன்ஸு, நல்ல டெவலப்மெண்ட்டு, ஒரு நல்ல வளர்ச்சியெலாம் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் மிதுன ராசிக்காரங்களுக்கு உண்டு. பொதுவாக மிதுனத்துக்கு வந்து இந்த வருஷம் பூரா சனி 10ல் இருக்கும். 10ல் இருந்தால் என்ன, அதிக முதலீடுகள் கொண்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு தொழில் வியாபாரத்தில் ரொம்ப ஒரு கவனமாக இருக்கிறது, சிக்கனமாக இருக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா தொழில் தொடர்பான கணக்கு வழக்குகளை சரியான முறையில் பராமரிக்கிறது மூலமாக ஒரு நல்ல ஒரு வளமான பலன்களை அடைய முடியும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2026 முதல் 5 மாதம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டாங்கன்னா 5 மாதத்துக்கு பிறகு வரக்கூடிய காலங்கள் நல்ல பிரமாதமாக இருக்கும். மிதுனத்தில் பிறந்தவங்க இந்த வருஷத்தில் வந்து உங்களுக்கு வந்து லட்சுமி நரசிம்மர் வழிபாடு பண்ணுறது, தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுறது மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். ஓகே சார், இப்போ 4ஆம் ராசியான கடகம் இப்போ தான் அஷ்டம சனியெல்லாம் கடந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு 2026ங்கிறது எப்படி இருக்க போகுது சார்? 2026 கடகராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்களுக்கு வந்து 2025 மார்ச் 29லேயே வந்து அஷ்டம சனி முடிஞ்சிருச்சு. ஆனால் வந்து ஒரு சிலர் அந்த வாக்கிய பஞ்சாங்கத்தை
கோயிலில் இருக்கக்கூடிய நபர்கள், கோயிலில் பார்க்கக்கூடிய குருக்கள் போன்றவங்க பார்க்குறவங்க வந்து இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தில் மட்டும்தான் என்ன சொல்லுவாங்கன்னா, அஷ்டம சனி முடியல, மார்ச் 6 தான் முடியுதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து உலகம் பூரா பழக்கத்தில் இருக்கக்கூடிய திருக்கணித பஞ்சாங்கப்படி 2025 மார்ச் 29 அஷ்டம சனி முடிஞ்சிருச்சு. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடகராசியில் பிறந்தவங்களுக்கு 9ல் வந்து சனி பகவான் சஞ்சரிக்கிறதுனால, 9ல் சனி என்பது நல்ல ஒரு பிரமாதமான ஸ்தானம். 9 பாக்கியஸ்தானத்தில் சனி சஞ்சரிக்கிறதுனால தொழில், வியாபாரம் போன்றவை நல்ல பிரமாதமாக இருக்கும். கடந்த காலங்களில் இருந்து வந்த நெருக்கடிகள், பிரச்சனைகள்லாம் தற்போது வந்து குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அடுத்து வேலைக்காரங்களுடைய ஒத்துழைப்பு நல்ல சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். எந்த ஒரு விஷயத்தினையும் சிந்தித்து செயல்பட்டாங்கன்னா ஒரு நல்ல ஒரு வளமான பலன்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அவங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. அடுத்து பார்த்தீங்கன்றால் உங்களுக்கு வந்து ஒரு வேலைக்கு போகிறவங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிறது, ஏதாவது வெளியூரில் போய் இருந்து வேலை செய்கிறது போன்ற யோகங்கள் கண்டிப்பாக வந்து இந்த 2026 உண்டு. இந்த 2026 குரு சஞ்சாரம் தான் அவங்களுக்கு ரொம்ப சுமாராக இருக்குது. ஏன்னா முதல் 5 மாத காலங்கள் 12ல் இருக்கும். ஜூன் 2க்கு பிறகு உங்களுக்கு வந்து ஜென்மத்துக்கு வரும். குரு 12ல் சஞ்சரிக்கிறது, ஜென்மத்தில் சஞ்சரிக்கிறதுனால ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கிறது, சிக்கனமாக இருக்கிறதுலாம் ரொம்ப நல்லது. குரு சஞ்சாரத்தை பொறுத்த வரைக்கும் 31/10/2026 குரு வந்து அதிசாரமாக 2ஆம் வீட்டுக்கு போகும். அதன் காரணமாக நவம்பர் டிசம்பர் மாதத்தில் வந்து கடகராசிக்காரங்களுக்கு குரு 2க்கு போகிற சமயத்தில் ஒரு நல்ல ஒரு வளமான பலன்கள் உண்டு. கடகத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு நெகட்டிவான அமைப்பு என்னன்னா, 2ல் கேது 8ல் ராகு இருக்கிறது ஒரு நெகட்டிவான அமைப்பு. 2ல் கேது 8ல் ராகு இருக்கிறதுனால பேச்சில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். வீட்டில் வந்து கணவன் மனைவி இடையே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். மற்றபடி வந்து சனி 9ல் இருக்கிறதுனால ஒரு வளமான பலன்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கடகராசிக்கு உண்டு. இந்த 2026 உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆடம்பரத்தை கொஞ்சம் குறைச்சிக்கணும், ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து கூட இருக்கவங்கள கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது நல்லது. ஒரு தேவையில்லாத நைட் ட்ராவலை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து அட்டமத்தில் வந்து ராகு இருந்தாலே வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு சொல்லலாம். அம்மன் வழிபாடு, துர்க்கை வழிபாடு மேற்கொள்கிறது, வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுறது, அடுத்து வந்து வியாழக்கிழமைகளில் குரு பகவானுக்கு வந்து அர்ச்சனை பண்ணுறதுலாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். ஓகே சார், 2025 சிம்ம ராசிக்கு ரொம்பவே கஷ்டகாலம் அப்படின்னு நிறைய நண்பர்களோட பேசும்போது தெரிஞ்சுக்கிறேன். இப்போது இந்த 2026 இந்த சோகத்தில், இந்த துன்பங்கள் சோகத்துலேருந்துலாம் அவங்க மீண்டு வந்துருவாங்களா? 2026 சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிம்மத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த 2026 வந்து அவங்களுக்கு அஷ்டம சனி நடக்குது. அஷ்டம சனி மட்டும் இல்லாமல் ஜென்மத்தில் கேது 7ல் ராகு இருக்கிறதுனால அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது ஒரு ஹெல்த் ட்ரபிள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு உடல்நிலை பாதிப்புகள், அல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா மனைவிக்கு ஹெல்த் ட்ரபிளோ, பிள்ளைகளுக்கு ஹெல்த் ட்ரபிளோ, வீட்டில் வந்து யாருக்காவது ஒரு மருத்துவ செலவுகள் செய்யக்கூடிய அமைப்புகளோ சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சிம்மத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, 2026 ஃபஸ்ட்டு ஒரு 5 மாத காலங்கள் வந்து குரு வந்து 11ல் சஞ்சரிக்கும். அஷ்டம சனி நடந்தாலும் குரு வந்து 11ல் சஞ்சரிக்கிறது நல்ல ஒரு பிரமாதமான அமைப்பு. 11ல் குரு சஞ்சரிக்கிறதுனால அஷ்டம சனி நடந்தாலும் முதல் 5 மாத காலங்கள், நான் வந்து ஃபுல் வருஷமும் சொல்லலை, முதல் 5 மாத காலங்கள் தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய அமைப்புகள் இருக்கும். ஒரு நெருக்கடியான நிலை இருந்தாலும் பண வரவுகள் நல்ல சிறப்பாக இருக்கும். நெருக்கடியான நிலை ஹெல்த் ரீதியாக சின்ன சின்ன ட்ரபிள்ஸு, ஒரு லேசினஸ்லாம் இருந்தாலும் பண வரவுகள் நல்ல சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஒரு பார்த்தீங்கன்னா தொழிலில் ஏதாவது ஒரு முயற்சிகள் பண்ணால் கூட அந்த முயற்சிகளில் வெற்றி அடையக்கூடிய அமைப்புகள், நல்ல டெவலப்மெண்ட்லாம் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் சிம்மராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. அதாவது ஏதாவது ஒரு புதிய திட்டங்கள் ஏதாவது போடணும்னு நினச்சாங்க, தொழில் ஏதாவது ஒரு அபிவிருத்தி பண்ணணும்னு நினச்சாங்க, ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது பண்ணணும்னு நினச்சாங்கன்னா இந்த வருஷத்தில் எப்போ செஞ்சால் நல்லா இருக்குன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 5 மாதத்துக்குள்ளே இருக்கக்கூடிய காலங்களில் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 5 மாதத்துக்குள்ளே இருக்கக்கூடிய காலங்களில் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஜூன் 2க்கு பிறகு குரு வந்து விரயத்துக்கு போகும். குரு விரயத்துக்கு போன பிறகு தான் வந்து கொஞ்சம் நெருக்கடிகள் ரொம்ப அதிகமாக இருக்கும்.
ஜூன் 2க்கு பிறகு இருக்கக்கூடிய காலங்களில் தொழில் வியாபாரத்தில் அதிக முதலீடுகள் ஏதாவது பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் பார்த்து பண்ணணும். அப்படி ஏதாவது முதலீடுகள் பண்ண வேண்டியது இருந்தால் உங்கள் பேரில் பண்ணாமல் ஜாதகர் பேர்லேயே பண்ணாமல் மனைவி பேர்லேயோ பிள்ளைகள் பேர்லேயோ யார் ஜாதகம் நல்லா இருக்கோ யார் ராசி நல்லா இருக்கோ அவங்களுக்கு பார்த்து பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக வேலைக்கு போகிறவங்க ஃபஸ்ட்டு 5 மாதத்தில் எந்த முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சியில் ஒரு வெற்றியை கொடுக்கும். ஜூன் மாதத்துக்கு பிறகு கொஞ்சம் வேலை பளு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தேவையில்லாத பயணங்கள் ஏற்படலாம். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்தில் ஜென்மத்தில் கேது 7 ராகு சஞ்சரிக்குது. ஜென்மத்தில் கேது 7 ராகு சஞ்சரிக்கிறதுனால வீட்டில் கணவன் மனைவி இடையே ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கெல்லாம் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம்னு சொல்லலாம். அதனால் கணவன் மனைவி இடையே ஒருவருக்கு ஒருவர் கௌரவம் பார்க்காம ரொம்ப கோபத்தை குறைச்சிக்கிட்டு பொறுமையாக இருந்து போனாங்கன்னா எல்லாமே நல்லா இருக்கும். பொதுவாக சிம்ம ராசிக்காரங்க பார்ட்னர்ஸை அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது மூலமாக ஒரு கூட்டு தொழில் செய்கிறவங்க பார்ட்னர்ஸை அட்ஜஸ்ட் பண்ணி போடுறது, வீட்டில் இருக்கவங்க மனைவி பிள்ளைகள் கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது மூலமாக ஒரு வளமான பலன்கள் அடையக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. பொதுவாக சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் முதல் 5 மாத காலங்கள் ஒரு முன்னேற்றங்கள் நிறைந்ததாக இருக்கும். ஜூன் 2க்கு பிறகு வரக்கூடிய காலங்களில் சில ஏற்ற இறக்கமான பலன்கள் இருக்கும் என்பதனால கொஞ்சம் பொறுமையாக செயல்பட்டால் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சிம்மத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேய வழிபாடு பண்ணுறது, விநாயகர் வழிபாடு பண்ணுறது, உடல் ஊனமுற்றவர்களுக்கு அவங்களால முடிஞ்ச உதவிகள் பண்ணுறது, அம்மன் வழிபாடு பண்ணுறது மூலமாக ஒரு வளமான பலன்களை 2026 அடைய முடியும்ப்பா. ஓகே சார். காலச்சக்கரத்தின் 6ஆம் ராசியான கன்னி அவங்களுக்கு 2026 எப்படி இருக்க போகுது? கன்னி ராசி என்பது புதனுடைய ராசி. கன்னி ராசிக்கு இந்த 2026 ராகு 6ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமான அமைப்பு. 6ல் ராகு சஞ்சரிக்கிறதுனால எல்லா விஷயத்திலையும் தைரியத்தோடு செயல்பட முடியும். மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் மறையும்னு சொல்லலாம். படிப்படியான வளர்ச்சிகள் உண்டு. அடுத்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி 7ல் இருக்கிறாரு. சனி 7ல் இருந்தால் தொழில் வியாபாரத்தில் பாதிப்புன்னு சொல்ல முடியாது. கூட்டு தொழில் செய்கிறவங்க மட்டும்தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கேந்திரத்தில் சனி இருக்கிறது பண வரவுக்கு எந்த விதத்திலையும் தடை கிடையாது. அதன் காரணமாக பண வரவுகள் நல்லா இருக்கிறது, பொருளாதார நல்ல அனுகூலங்கள்லாம் இருக்கும். அடுத்து இந்த 2026 கன்னி ராசிக்கு குருவோடைய சஞ்சாரத்தை பற்றி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு 5 மாதம் மட்டும் குரு 10ல் சஞ்சரிக்கும். குரு 10ல் சஞ்சரிக்கிறதுனால ஃபஸ்ட்டு ஒரு 5 மாதங்கள் சில ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும். ஏற்ற இறக்கமான நிலைனா எதிர்பார்க்குற பண வரவுகள் கொஞ்சம் தாமதமாக வர்றது, டிலேயாக வர்றது, குறிப்பிட்ட நேரத்தில் வராமல் இருக்கிறதுலாம் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஏதாவது வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கூட கொஞ்சம் தேவையில்லாத டென்ஷன்லாம் இருக்கும். இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஜூன் 2க்கு பிறகு பார்த்திங்கன்னா குருவுடைய சஞ்சாரம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஏன் நல்லா இருக்கும்னா 10லேருந்து குரு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டுக்கு போயிடுவார். ஃபஸ்ட்டு 5 மாதம் மட்டும் ஒரு தொழில் பண்ணுறவங்க சின்ன வாய்ப்பு கிடைச்சாலும் அந்த சின்ன வாய்ப்பை உதாசீனப்படுத்தாமல் கிடைக்கிற வாய்ப்பை சரியான முறையில் நம்ம பயன்படுத்திக்கிட்டு போயிடணும். அடுத்து பார்த்திங்கன்னா ஆர்ப்பாட்டம் இல்லாமல் ஃபஸ்ட்டு ஒரு 5 மாதம் மட்டும் இருந்துட்டாங்கன்னா ஜூன் 2க்கு பிறகு தொழிலில் நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டு, தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சிகள், தொழிலில் நல்ல லாபங்கள் கிடைக்கிறது, அப்புறம் தொழில் அபிவிருத்திக்காக மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தர்றது, ஒரு நல்ல டெவலப்மெண்ட்லாம் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கன்னி ராசிக்கு உண்டு. அடுத்து கன்னி ராசிக்கு இந்த இடத்துல மட்டும் கட் பண்ணிடுறேன், நாங்கள் கொஞ்சம் மிதுனம்னு சொல்லிட்டு நான் ஜூன் 2க்கு முன்னாடி மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருந்துட்டாங்கன்னா ஜூன் 2க்கு பிறகு குரு 11ஆம் வீட்டுக்கு போயிடுது. 11க்கு குரு போயிட்டா 11ல் குரு இருந்து தன்னுடைய சிறப்பு பார்வையாக ராசிக்கு 3ஆம் இடம், ராசிக்கு 5ஆம் இடம், அடுத்து ராசிக்கு 7ஆம் இடத்தெல்லாம் பார்க்கும். அதனால் ஜூன் 2க்கு பிறகு எல்லா வகையிலும் ஒரு நல்ல வளர்ச்சிகள், தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கிறது, வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு நல்ல டெவலப்மெண்ட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா கடன்கள் குறையக்கூடிய அமைப்புகள், ஒரு வீடு மனை போன்றவற்றினை வாங்க வேண்டும் நினைச்சால் அதை கண்டிப்பாக ஜூன் 2க்கு பிறகு வாங்கக்கூடிய யோகங்கள், வீட்டில் கல்யாண வயசு அடைஞ்சவங்களுக்கு கல்யாணம் கைகூடுறது, குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுன்ற மாதிரி ஒரு நல்ல பலன்கள்லாம் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் ஜூன் 2க்கு பிறகு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஜூன் 2க்கு பிறகு பூர்வீக சொத்து வகையில் ஏதாவது பாகப்பிரிவினை ஆகலை,
அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை சச்சரவு இருக்குன்னா முதல் 5 மாதம் எந்த முயற்சியும் செய்யாமல் சைலண்டாக இருந்தீங்கன்னா ஜூன் 2க்கு பிறகு எடுக்கக்கூடிய முயற்சிகளில் ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். அதன் காரணமாக ஒரு நல்ல ஒரு வளமான பலன்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக வந்து கன்னி ராசிக்காரங்களுக்கு உண்டு. கன்னியில் பிறந்தவங்க இந்த வருஷம் விநாயகர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது, குலதெய்வ வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து மெயினாக வந்து ஆஞ்சநேய வழிபாடு, விநாயகர் வழிபாடுலாம் பண்ணுறது நல்லதுன்னு சொல்லலாம். இந்த 2025 பார்த்தீங்கன்னா பலர் வந்து சந்தோஷமா இருந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதில் துலாம் ராசிக்காரங்க தான் நிறைய பேர் வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ அவங்களுக்கு 2026 எப்படி சார் இருக்கு? 2026 பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து சனி யார் ஒருவருக்கு 6ல் செஞ்சுக்குது, அது ரொம்ப ரொம்ப நல்ல காலம்னு சொல்லுவோம். திருக்கணித பஞ்சாங்கப்படி அவங்களுக்கு மார்ச் 29 6க்கு வந்துட்டார். சனி 6ல் செஞ்சிருக்கிறாரு. அதே மாதிரி வந்து குரு வந்து 9ல் செஞ்சிருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா கேது வந்து லாபஸ்தானத்தில் இருக்குது. 3 கிரகங்கள் சாதகமாக 2026 இருக்குது. சனி 6ல் வந்து இந்த வருஷம் பூரா செஞ்சிருக்கிறதுனால இந்த வருஷத்தில் வந்து அவங்க வந்து கடந்த காலங்களில் நினைச்ச காரியங்கள்லாம் இப்போ ஈஸியாக கை கூடுறது, கனவுகள் நிறைவேறுறது, நல்ல லாபத்தை அடையிறது, தொழில் வியாபாரத்தில் வந்து அவங்களுடைய வளர்ச்சி வந்து பிரம்மாண்டமாக இருக்கிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா தொழிலில் நல்ல லாபத்தை அடையிறது, ஒரு அரசாங்க வழியில் ஏதாவது ஒரு உதவிகள் எதிர்பார்த்தாங்கன்னா அந்த உதவிகள் வந்து கண்டிப்பாக கிடைக்கிறது, அரசாங்க உத்தரவுகளை பெறுறது, கடந்த காலங்களில் அவங்களுக்கு இருந்து வந்த போட்டி பொறாமைகள் குறையிறது. அடுத்து பார்த்தீங்கன்றால் உங்களுக்கு வந்து கடன்கள் குறையக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டாகும். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு ப்ரொமோஷன். சில பேர்லாம் வந்து வெளிநாடுக்கு போகலாம், வெளியூருக்கு போகலான்னு நினச்சிருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கக்கூடிய அமைப்புகள்லாம் கண்டிப்பாக உண்டு. கூட வேலை செய்கிறவங்ககிட்ட இருந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் தற்போது குறைஞ்சிரும். பிரச்சனைகளை ஏற்படுத்திய நபர்கள் எல்லாம் விலகி போயிடுவாங்க. அவங்க வந்து துளாராசிக்காரங்க ரொம்ப நிம்மதியாக செயல்படலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா குரு வந்து இந்த வருஷத்தில் வந்து கிட்டத்தட்ட 3 ராசியில் செஞ்சிருக்க போகிறார். ஃபஸ்ட்டு 5 மாதம் வந்து உங்களுக்கு வந்து மிதுன ராசியில், அடுத்து ஒரு 5 மாதம் கடக ராசியில், அதுக்கு அடுத்து ஒரு 2 மாதம் நவம்பர் டிசம்பர் மாதம் வந்து 11ல் செஞ்சிருக்க போகிறார். அப்படி பார்க்கும்போது சனி இந்த வருஷம் பூரா வந்து 6ல், குரு வந்து ஒரு 7 மாத காலங்கள் சாதகமாக இருப்பார். ஜூன் 2 வரைக்கும் 9ஆம் வீட்லையும், நவம்பர் டிசம்பர் மாதத்தில் வந்து 11ஆம் வீட்லையும் சஞ்சரிப்பார். இந்த மாதிரி சஞ்சரிக்கின்ற பொழுது அது நல்ல ஒரு பிரமாதமாக இருக்கக்கூடிய ஒரு டைம்னு சொல்லலாம். இதன் காரணமாக அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியை வந்து கண்டிப்பாக வந்து துளாராசிக்காரங்க இருக்கும். 12 ராசியிலேயே ரொம்ப அதிகப்படியான நல்ல பலன் அடையக்கூடிய ராசின்னு பார்த்திங்கன்னா அது துளாராசி தான் சொல்லலாம். அதனால் வந்து ஒரு பெரிய வளர்ச்சி கண்டிப்பாக உண்டு. இடைப்பட்ட காலங்கள் ஜூன் 2லேருந்து அக்டோபர் 31 வரைக்கும் குரு 10ல் இருந்தாலும் சனி 6லையும் கேது 11லையும் இருக்கிறதுனால எல்லாமே நல்ல பிரமாதமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் துளாராசிக்காரங்களுக்கு உண்டு. என்ன ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லணும்னா ராகு 5ல் இருக்காருன்னு சொல்லலாம். ராகு 5ல் இருக்கிறதுனால நேரத்துக்கு சாப்பிட்றது நல்லது, செரிமான பிரச்சனை ஏற்படலாம். அடுத்து பார்த்தீங்கன்றால் பூர்வீக வழி, பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தப்பட்டது, பங்காளி வகையில் தேவையில்லாத ஒரு மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். மற்றபடி வேற ஒன்றும் கெடுதி இல்லை. அப்படி 5ல் ராகு சஞ்சரித்தாலும் அந்த ராகுவை குரு பார்க்கறதுனால பெரிய கெடுதி இல்லை. ஒரு சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 5ல் ராகு இருக்கிறதுனால குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவலைகள் இருக்கும், பிள்ளைகளால் கவலைகள் இருக்கும்னு சொல்லுவாங்க. குருவோடைய பார்வை வந்து ராகுக்கு இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு 5 மாதம் குரு பார்வை இருக்கும், 11க்கு குரு போனாலும் குருவோடைய பார்வை வந்து ராகுக்கு இருக்குன்றதுனால கெடுதி கிடையாது. மெயினாக வந்து பிரதான கிரகமான சனியை தான் பார்க்கணும். துளாராசிக்காரங்களுக்கு கேந்திர திரிகோணாதிபதி சனி, யோகக்காரகன் சனி, அந்த யோகக்காரகன் சனி 6ல் சஞ்சரிக்கிறதுனால இந்த வருஷத்தில் வந்து ஒரு பெரிய வளர்ச்சியை வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா துளாராசிக்காரங்க அடைய முடியும். யாராவது வந்து வீடு கட்டணும்னு நினச்சா இந்த வருஷத்தில் வந்து தொடக்கத்திலேயே முயற்சி பண்ணாங்கன்னா, ஒரு தை மாதமே கூட ஏதாவது பூஜை போட்டு பண்ணாங்கன்னா அந்த பூஜை வந்து போட்டு முயற்சி எடுத்தாலே இந்த சீக்கிரத்திலே வந்து வீடு கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு யோகத்தை கொடுக்கும். ஒரு சிலர்லாம் ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும், ஏதாவது வந்து ஒரு
அப்பார்ட்மெண்ட் ஏதாவது வாங்கணும்னு நினச்சா கூட இந்த வருஷத்தில் அவங்க முயற்சி பண்ணாங்கன்னா சீக்கிரத்தில் வந்து ஒரு நல்ல உதவி கிடைக்கிறது, பண உதவி கிடைக்கிறது, ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்புகள் கொடுக்கும். அதே மாதிரி வந்து உடல் ரீதியாக ஏதாவது பாதிப்புகள் கடந்த காலங்களில் சில பேருக்கு இருந்தால் கூட அதற்கான மருத்துவ சிகிச்சைகளை தற்போது எடுத்தாங்கன்னா குயிக்காக ரிக்கவரி ஆகி நல்ல ஒரு ஆரோக்கியத்தோடு இருக்க முடியும், எல்லாத்தையும் சுறுசுறுப்பாக செயல்பட முடியும். மெயினாக வந்து கடந்த கால பிரச்சனைகளிலிருந்து வெளியில் வந்து ஒரு பெரிய லெவலில் வளர்ச்சியை இந்த வருஷத்தில் அடைய முடியும். இந்த வருஷத்தில் அவங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாமே நல்லபடியான பலனை கொடுக்கும். கவலையே படாமல் தைரியமாக இருக்கலாம். துலா ராசிக்காரங்க இந்த வருஷத்தில் மெயினாக வந்து அம்மன் வழிபாடு பண்ணுறது, உக்ர தெய்வங்களை வழிபாடு பண்ணுறது, ராகுகால நேரங்களில் வந்து பாம்பு புற்றுக்கு பால் விடுவதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டாகும்பா. ஓகே சார், இப்போ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 2026 எப்படி இருக்க போகுது? விருச்சிக ராசி என்பது செவ்வாவோட ராசி. செவ்வாவோட ராசியான விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த 2026 எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2026 கொஞ்சம் எதிர்நீச்சல் போட வேண்டியது இருக்கும். ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து கோச்சாரத்தில் வந்து முக்கியமான கிரகம்னு சொல்லக்கூடிய சர்ப்ப கிரகம், சாயா கிரகம்னு சொல்லக்கூடிய கிரகமான ராகு கேது சஞ்சாரம் அவ்வளோ சிறப்பாக இல்லை. ஏன்னா 4 ராகு 10 கேது இருக்குது. ஒரு பாயிண்ட்டு. முக்கியமான கிரகம் சொன்னால் ராகு மட்டும் முக்கியமான கிரகம் சொல்ல, ஃபஸ்ட்டு அது 5 மாத காலங்கள் குரு 8 செஞ்சிருக்கிறார். அதனை வந்து நம்ம வந்து அஷ்டம குருன்னு சொல்லுவோம். பொதுவாக அஷ்டம குரு என்றாலே பொருளாதார பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லுவோம். ஒரு பக்கம் 8 குரு, ஒரு பக்கம் 4 ராகு. இதன் காரணமாக முதல் 5 மாதங்கள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட்டு 5 மாதம் கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இருக்கும், தேவையில்லாத நெருக்கடிகள் வரும். நீங்கள் நினைக்கிறது ஒன்றா இருக்கும், நடக்கிறது ஒன்றா இருக்கும். தொழில் வியாபாரத்தில் எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல வாய்ப்புகள் கூட தடைபடக்கூடிய ஒரு நேரமாக முதல் 5 மாதம் இருக்கும். சனி 5ல் இருக்கிறதுனால கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக முடியும்னு சொன்னாலும் குரு வந்து 8ல் இருக்கிறது அவர் நல்லதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் என்னென்னா ஜூன் 2க்கு பிறகு பார்த்தீங்கன்னா குரு வந்து 9க்கு போவார். குரு 9க்கு போயிட்டால் பாக்கியஸ்தானத்தில் குரு என்பது ஒரு நல்ல அமைப்பு. குரு 9க்கு போய் ஜென்ம ராசியை பார்க்கறது, சனியை பார்க்கறதுலாம் நல்ல ஒரு பிரமாதமான அமைப்பு. இதன் காரணமாக வந்து முதல் 5 மாதம் மட்டும் தொழில் வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து என்ன வாய்ப்பு கிடைக்குதோ கொஞ்சம் ரொம்ப அகலக்கால் வைக்காமல் அதிக முதலீடுகள் பண்ணாமல் கிடைக்கிற வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டால், கொஞ்சம் பொறுமையாக செயல்பட்டால் ஜூன் 2க்கு பிறகு ஒரு பெரிய லாபத்தையும் பெரிய முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு வளர்ச்சியும் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி வேலைக்கு போகிறவங்க கூட பார்த்திங்கன்னா வந்து மேல் அதிகாரிகளுடைய சொல்ல கேட்டுக்கிட்டு அவங்க சொல்கிறபடி நடந்துக்கிட்டு ரொம்ப வாக்குவாதங்கள் பண்ணாமல், வாக்குவாதம் மேல் அதிகாரிகிட்ட தேவையில்லாமல் வாக்குவாதங்கள்லாம் பண்ணாமல் கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா ஜூன் 2க்கு பிறகு ஒரு நல்ல ப்ரொமோஷன்ஸு, நல்ல டெவலப்மெண்ட்டு, ஒரு வேலை வாய்ப்பு ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சிகளை வந்து அடைய முடியும். பொதுவாக 2026 பொறுத்த வரைக்கும் குரு மாறுறதுக்கு முன்னாடி குரு மாற்றத்துக்கு பிறகு 2 வகையாக பிரிக்கலாம். 12 ராசிக்குமே அப்படி தான். குரு பெயர்ச்சிக்கு பிறகு விருச்சிக ராசிக்கு ஒரு பெரிய யோகத்தை தர மாதிரி இருக்கும். அதனால் முதல் 5 மாதம் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருக்க சொல்லுங்கள். பொறுமையாக இருந்துட்டிங்கன்னா ஒரு பெரிய வளர்ச்சி காத்திருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா 4ல் ராகு இருக்கிறதுனால பொதுவாக வந்து அலைச்சல் இருக்கிறத அனுபவிக்க இடையூறுகள், வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் அதை அனுபவிக்க முடியாது. ஒரு வீடு மனை போன்ற வகையில் வந்து ஒரு சுப செலவுகள் ஏற்படுறது, ஒரு பராமரிப்பு செலவு பண்ணுறது, ஒரு வண்டி வாகனங்கள் மூலமாக ஒரு தேவையில்லாத செலவுகள் ஏற்படுறது. அடுத்து பார்த்திங்கன்னா தாய் வழி உறவினர் வகையில் தேவையில்லாத ஒரு கவலைகள்லாம் ஏற்படக்கூடிய அமைப்புலாம் இருக்கும். எது எப்படி இருந்தாலும் 2026 முதல் 5 மாதம் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டாங்கன்னா அப்புறம் வரக்கூடிய காலங்களில் நல்ல வளர்ச்சிகள் இருக்கும். பண விஷயத்தில் கொஞ்சம் சிக்கனமாக ஃபஸ்ட்டு 5 மாதம் மட்டும் இருக்கணும். 2026 ஒரு நல்ல ஒரு வளமான பலன்கள் அடையிறதுக்கு முருக வழிபாடு பண்ணுறது, அம்மன் வழிபாடு பண்ணுறது, துர்க்கை வழிபாடு பண்ணுறது, முதல் 5 மாதங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுறது மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து விருச்சிக ராசிக்கு ஏற்படும். ஓகே சார், இப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த 2026? 2026 பொறுத்த வரைக்கும் தனுசுக்கு வந்து அவங்க ராசியாதிபதி குரு பகவான்
கிட்டத்தட்ட வந்து ஒரு 7 மாதங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்க போகிறார். என்னென்னா முதல் 5 மாதங்கள் 7ஆம் வீட்டில் சஞ்சரிப்பார். அடுத்து நவம்பர் டிசம்பர் மாதங்கள் 9ஆம் வீட்டில் சஞ்சரிக்கும். அது நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஒரு ராசியாதிபதியே 7ல் போய் சஞ்சரிக்கிறது என்பது ஒரு நல்ல பிரமாதமான அமைப்பு. அதனால் வந்து முதல் 5 மாதமும் நவம்பர் டிசம்பர் மாதங்களும் பண வரவுகள் நல்ல பிரமாதமாக இருக்கிறது. ஒரு தொழிலில் நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டு, உழைச்சி முன்னுக்கு வரக்கூடிய அமைப்புகள், எதிர்நீச்சல் போட்டு ஒரு நல்ல நிலையை அடையக்கூடிய அமைப்புகள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசாங்க வழியில் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் கிடைக்கிறது, ஒரு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். தனுசுக்கு இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, அவங்களுக்கு வந்து 3ல் ராகு 9ல் கேது செஞ்சிருக்குது. 3ல் ராகு 9ல் கேது என்பதால் அசட்டு தைரியத்தோடு செயல்படக்கூடிய ஒரு பலத்தை கொடுக்கும். அடுத்து இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, வெளியூர் மூலமாகவோ வெளிநாடுகள் மூலமாகவோ ஒரு நல்ல ஒரு வளமான பலன்கள் தனுசு ராசினியர்களுக்கு இருக்கும். வேலைக்கு போகிறவங்களுக்கு கூட பார்த்திங்கன்னா, எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த இடத்த விட ஒரு வெளி ஊர்லேயோ வெளி மாநிலங்கள்லேயோ வெளிநாட்டிலேயோ இந்த மாதிரி இடங்களில் போய் வேலை செய்யக்கூடிய அமைப்புகள், ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்புலாம் இருக்கும். தனுசு ராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி 5ல் இருக்கிறதுனால, சனி வந்து இங்கே மட்டும் கொஞ்சம் தனுசு ராசிக்காரங்களுக்கு சனி வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4ல் இருக்கிறதுனால பொதுவாக வந்து அர்த்தாசிரம சனின்னு சொல்லுவோம். அர்த்தாசிரம சனி சொன்னாலும் ராகு 3ல் இருக்கிறதாலையும் கிட்டத்தட்ட ஒரு 7 மாத காலங்கள் குருவுடைய சஞ்சாரம் நல்லா இருக்கிறதாலையும் நல்ல ஒரு வளமான பலன்கள் உண்டு. 4ல் சனி இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து வேலை பொழுது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வேலைக்காரங்க ஒத்துழைப்பு அவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு சொல்ல முடியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத வகையில் வந்து ஒரு சக்திக்கு மீறிய செலவுகள் சில நேரங்களில் ஏற்படலாம். அதனால் ஆடம்பரத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு சிக்கனமாக செயல்பட்டால் நல்ல ஒரு வளமான பலன்கள் அடைய முடியும். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 31 வரைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் குரு சஞ்சரிக்கிறதுனால அந்த நேரத்தில் மட்டும் பண விஷயத்தில் கொஞ்சம் சிக்கனமாக இருந்தால் ரொம்ப நல்லது. குரு அட்டமத்தில் சஞ்சரிக்கும் போது கூட பார்த்தீங்கன்னா குரு ராகு 3ல் இருக்கிறதுனால ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக முடியும். கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் நல்ல ஒரு வளமான பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் இருக்கவங்க வேலைக்காரங்களுடைய உதவியை எதிர்பார்க்காம சில விஷயங்கள் அவங்களே நேரடியாக ஸ்ட்ரெயிட்டாக இருந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கிற மட்டும் இல்லாமல் நேரடியாக சில வேலைகள்லாம் அவங்களே இறங்கி செஞ்சாங்கன்னா ஒரு நல்ல வளர்ச்சிகள் இருக்கும். தனுசு ராசியில் பிறந்தவங்க இந்த 2026ல் ஒரு நல்ல பலன்கள் அடையிறதுக்கு ஆஞ்சநேய வழிபாடு, விநாயகர் வழிபாடு செய்கிறது, உடல் ஊனமுற்றவர்களுக்கு அவங்களால முடிஞ்ச உதவிகள் செய்கிறது, திருப்பதிக்கு ஒரு தடவை ஒன்றா போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. திருப்பதிக்கு தான் போகணுன்னு கிடையாது, வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு புராதன பெருமாள் ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர்றது மூலமாக ஒரு வளமான பலன்களை வந்து தனுசு ராசிக்காரங்கள் அடைய முடியும்பா. இப்போ பார்க்க போகிற ராசி பார்த்தீங்கன்னா சனி பகவான் தன்னை விட்டுட்டாரு, ஒரு 7.5 வருஷமா தன்னை பிடிச்சி ஆட்டி படைச்சிட்டாரு, தன்னை இப்போ விட்டு ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போயிட்டாரு அப்படின்னு யோசிச்சு நிறைய பேர் இருக்காங்க. அதாவது மகர ராசி நேயர்களுக்கு 2026 எப்படி சார் இருக்க போகுது? மகர ராசிக்கு ஒரு பொற்காலன்னு சொல்லலாம். ஏன் பொற்காலன்னு சொன்னால், அதாவது வந்து திருக்கணித சித்தாந்தப்படி 29/3/2025 அவங்களுக்கு 7.5 சனி முடிஞ்சிருச்சு. உலகம் பூரா பழக்கத்தில் இருக்கக்கூடிய திருக்கணித பஞ்சாங்கப்படி போன வருஷம் மார்ச் 29 7.5 சனி முடிஞ்சிருச்சு. ஆனால் இன்றைக்கி ப்ராக்டிக்கலாக வந்து இங்கே வந்து லோக்கலில் வந்து ப்ராக்டிக்கலான்னு சொல்கிறத விட ப்ராக்டிக்கலாக நாங்களாம் திருக்கணித பஞ்சாங்கம் தான் பார்க்குறோம். ஆனால் சவுத்தில் சில பேர் ஆலயங்களில் வழிபாடு பண்ணுறவங்க வாக்கிய பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வாக்கியத்தில் வந்து இன்னும் பயிற்சியே ஆகலை, மார்ச் 6ல் தான் பயிற்சி ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு 7.5 சனி ஃபுல்லாக முடிஞ்சு போச்சு. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் சனி வந்து 3ஆம் வீட்டில் நல்ல பலமாக இருக்கார். சனி 3ல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப பிரமாதமான அமைப்பு. 3ல் சனி இருக்கிறதே ஒரு பெரிய அதிர்ஷ்டம்னு சொல்லலாம். கோச்சாரத்தில் வந்து 3, 6, 11 இருக்கிறது ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம். 3, 6, 11 3ல் வந்து அதுக்கு ஒரு ராசியாதிபதியே போய் உட்கார்றது ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்து இந்த 3ல் வந்து குரு வீட்டில் போய் சனி சஞ்சரிக்கிறதுனால தொழில் வியாபாரத்தில் கடந்த காலங்களில் இருந்து வந்த ஒரு நெருக்கடிகள் தேக்கங்கள் எல்லாம் மாறி ஒரு நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல வளர்ச்சி அடையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழிலை வந்து அபிவிருத்தி பண்ண முடியும். கடந்த காலங்களில் வந்து நிறைய கடன் வாங்கியிருப்பாங்க. 7.5 சனி நடந்தாலே கடன் இருக்க தான் செய்யும், கடன் வாங்கியிருப்பாங்க. அந்த கடன்கள்லாம் வந்து இருந்த இடம் தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக மறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. கடன்களை அடைக்கக்கூடிய அளவுக்கு சக்தியை கொடுக்கும். செல்வம் செல்வாக்கு வளரும்.
அடுத்து பார்த்தீங்கன்னா வெளியூர் மூலமாக அனுகூலங்கள் கிடைக்கும். வேலைக்கு போகிறவங்களுக்கு நல்ல ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும், நல்ல வளர்ச்சிகள் கிடைக்கும். குருவின் சஞ்சாரத்தை பற்றி பார்க்கும்போது குரு பகவான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டு தொடக்கத்தில் 6ல் சஞ்சரித்தாலும் 3க்கும் 12க்கு அதிபதியாகி அவர் 6ல் இருக்கிறதுனால விபரீத ராஜயோகம்னு சொல்லலாம். அதனால் பெருசாக கெடுக்க மாட்டார். குரு 6ல் இருந்தாலும் சனி 3ல் இருக்கிறது நல்ல வளர்ச்சிகள் இருக்கும். குரு 6ல் இருக்கக்கூடிய குரு வந்து ஃபஸ்ட்டு ஒரு 5 மாதம் மட்டும் தான் 6ல் இருப்பார். ஜூன் 2க்கு பிறகு குரு 7க்கு வந்துடுவார். குரு 7க்கு வர்றது ரொம்ப ரொம்ப பிரமாதமான அமைப்பு. ஆரம்பத்தில் வந்து ஒரு சுபகாரிய விஷயங்களில் ஒரு சில தடைகள் இருந்தாலும் ஜூன் 2க்கு பிறகு குடும்பத்தில் வந்து திருமண சுபகாரியங்கள் கை கொடுக்கக்கூடிய அமைப்புகள், பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சிகள், கணவன் மனைவியிடையே ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய அமைப்புகள், அடுத்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் வந்து ஒரு நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள், அடுத்து வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய அமைப்புகள், நல்ல வளர்ச்சிகள்லாம் இருக்கும். இந்த வருஷத்தில் வந்து ஒரு நெகட்டிவான அமைப்பு என்னென்னா, நெகட்டிவ்னு சொல்லக்கூடாது ஜென்ரலாக, எந்த விஷயத்தில் அவங்க கவனமாக இருக்குன்னா பேச்சில் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஏன் பேச்சில் கவனமாக இருக்குன்னா, சர்ப்பகிரகம் சாயாகிரகம்னு சொல்லக்கூடிய ராகு வந்து மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் பூரா 2ல் சஞ்சரிக்கிறார். 2ல் ராகு 8ல் சஞ்சரிக்கிறார், கேது சஞ்சரிக்கிறதுனால இவங்க வந்து விளையாட்டுத்தனமாக பேசுவாங்க. ஆனால் மற்றவங்க வந்து அந்த பேச்சை வந்து தப்பாக எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து விளையாட்டுத்தனமாக ஒரு சிலர் வந்து தேவையில்லாத வந்து வீண் பிரச்சனையில் மாட்டிப்பாங்க. அதனால் பேச்சில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது, கோவப்படாமல் இருக்கிறது நல்லது. அடுத்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து மனைவி கிட்ட கொஞ்சம் கோவப்படாமல் இருக்கிறது. ஒரு லேடிஸ் என்றால் வீட்டுக்கார்ட்ட கோவப்படாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். கோவப்படாமல் இருக்கிறது நல்லதுன்னு சொல்கிறத விட பேசுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பேச போகிறோம்னு யோசனை பண்ணி பேசினா ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லுவேன். வந்து மற்றபடி வந்து மகர ராசிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பொற்காலம்னு சொல்லுவேன். அதுவும் பார்த்தீங்கன்னா ஜூன் 2க்கு பிறகு ஒரு பெரிய லெவலில் வளர்ச்சி வந்து உங்களுக்கு வந்து மகர ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அது எதுவும் மாற்றுக்கிறதே கிடையாது. வந்து மகர ராசிக்காரங்க இந்த வருஷத்தில் அம்மன் வழிபாடு, துர்க்கை வழிபாடு பண்ணுறது, விநாயகர் வழிபாடு பண்ணுறது, உக்ர தெய்வங்களை வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுப்பா. ஓகே சார், இப்போ பார்க்க போகிற ராசி கும்பம். 2025 வந்து பாதி பேர் நம்ம யூடியூப்லாம் எடுத்து பார்த்தோன்னா கும்பம்னு பேர் வச்சதுக்கு பதிலாக துன்பம்னு பேர் வச்சிருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறையாவே புலம்பிகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு 2026 எப்படி இருக்க போகுது? 2026 கும்பராசியை பொறுத்த வரைக்குங்க முன்கோபத்தை குறைக்கணும். ஏன்னா அவங்க ராசியிலேயே ராகு பகவான் சஞ்சரிக்கிறாரு. அப்புறம் வந்து சனி வந்து 2 சஞ்சரிக்கிறார். திருக்கணிதப்படி 2ல் தான் சனி சஞ்சரிக்கிறார். முன்கோபத்தை குறைக்கணும், பேச்சில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், வீட்டில் வந்து கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து போகணும். ஏன்னா லக்ன ஜென்ம ராசியில் ராகு 7ல் கேது என்பது ஒரு நல்ல அமைப்புன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி 2ல் சனி என்பது ஒரு நல்ல அமைப்புன்னு சொல்ல முடியாது. வீட்டில் இருக்கவங்களை அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது, கோபத்தை குறைக்கிறது மூலமாக ஒரு நல்ல வளர்ச்சி அடைய முடியும். ஃபஸ்ட்டு பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் என்னென்னா, கும்பராசியை பொறுத்த வரைக்கும் சனி 2ல் இருக்கிறது, ராசியில் ராகு சஞ்சரிக்கிறது ஒரு சாதகம் இல்லாத அமைப்புன்னு சொன்னால் கூட ஆண்டுக்கோள்னு சொல்லக்கூடிய கிரகமான குரு பகவான் இவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட இந்த வருஷத்தில் வந்து ஒரு 7 மாதங்கள் நல்ல இடத்துல சஞ்சரிக்க போகிறார். ஃபஸ்ட்டு 5 மாதம் வந்து 5ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். அது நல்ல ஒரு பிரமாதமான பீரியட். ஃபஸ்ட்டு 5 மாதங்கள் 5ஆம் வீட்டை சஞ்சரிக்கிறார். பஞ்சமஸ்தானமான 5ல் வந்து குரு பகவான் சஞ்சரிக்கிறது பண வரவுகள் நல்லா சிறப்பாக இருக்கிறது, பொருளாதார ரீதியாக ஒரு அனுகூலங்கள், ஒரு நல்ல வளர்ச்சிகளை தரக்கூடிய அமைப்புன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் என்னென்னா, தொழில் ரீதியாக கூட பார்த்திங்கன்னா வேலை பழுதாக இருக்குமோ சரி, குரு 5ல் இருக்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு 5 மாதம் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. போட்ட முதல்ல எடுக்க முடியும், ஒரு நல்ல ஆதரவுகள் கிடைக்கும், ஒரு பெரிய இடத்து நட்பு கிடைக்கும், நல்ல வளர்ச்சிகள் கிடைக்கும். அடுத்து இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, குரு 6க்கு போகிற நேரம்னு சொல்லக்கூடிய ஜூன் 2லேருந்து அக்டோபர் 31 வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் தான் கொஞ்சம் நெருக்கடியாக இருக்குன்னு சொல்லுவோம். 2026 அக்டோபர் 31க்கு பிறகு குரு பகவான் வந்து அதிசாரமாக 7ஆம் வீட்டுக்கு போயிடுறார். குரு 7க்கு போனால் குரு 7ல் நவம்பர் டிசம்பர் மாதங்கள் 7ல் குரு சஞ்சரிக்கார் என்பதனால முதல் 5 மாதங்களும் கடைசி 2 மாதமும் அவங்க ஏதாவது ஒரு நல்ல முயற்சி எடுத்தால் அந்த முயற்சியில் ஒரு நல்ல டெவலப்மெண்ட்டு, நல்ல வளர்ச்சிகள், ஒரு வளமான பலன்கள் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 7வது சனி என்றாலே ஒரு தனி மனிதனை வந்து சோதித்து பார்க்கறது தான். சனி வந்து ஒரு நீதி கிரகம். நீதி கிரகமான சனி பகவான் நமக்கு நல்லா இல்லைன்னா நம்ம வந்து சில விஷயங்கள் நம்ம ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் நடந்துக்கிட்டாலே வீண் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். ஒரு தொழில் செய்கிறாங்கன்னா தொழில் தொடர்பான அக்கௌண்ட்ஸ் சரியாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கிறது. ஒரு வண்டியில் போனால் கூட ஹெல்மெட் போட்டு போகிறதுன்னு சொல்லலாம் உதாரணத்துக்கு.
நம்ம சட்டத்துக்கு உட்பட்டு நடந்தால் கண்டிப்பாக வந்து 7.5 சனி கெடுக்கவே கெடுக்காது. 7.5 சனி வந்து நமக்கு வந்து ஒர்க் பேர்டனை அதிகரிக்கும் சரி, அதாவது வேலை பளு அதிகமாக இருக்குன்னு சொல்லாமல் சரி, வந்து 7.5 சனி வந்து கெடுக்காது. நம்ம வந்து தவறு செய்கிறவங்க தான் பயப்படணும். ஒரு நீதி கிரகம் என்பதனால தவறு செய்கிறவங்க தான் பயப்படணும். நம்ம நேர்மையாக நடந்தால் கண்டிப்பாக வந்து 7.5 சனி ஒன்றும் கெடுக்காது. 7.5 சனி நடக்கிற நேரத்தில் கடன் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதிகமாக வந்து செலவு பண்ணுறது, ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவேன்னா, ஏதாவது வந்து ஒரு புதுசாக ஏதாவது முதலீடு பண்ணுறதோ, அது உங்கள் பேரில் பண்ணாமல் ஒரு மனைவி பேரில் பண்ணுறதோ, பிள்ளைகள் பேரில் பண்ணுறதோ ரொம்ப நல்லது. ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது பண்ணுறது, அந்த பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை கொஞ்ச நாளைக்கு தள்ளி வச்சிட்டிங்கன்னா ஒரு நல்ல வளர்ச்சிகள் இருக்கும். அல்லாட்டி வீட்டில் இருக்கவங்க யார் ஜாதகத்தில் கிரகங்கள் நல்லா இருக்கோ அவங்க பேரில் முதலீடு பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லுவேன். அதே மாதிரி வந்து இந்த 7.5 சனி நடக்கிற நேரத்தில் சில பேருக்குலாம் வந்து தேவையில்லாத வகையில் வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் ஏற்படலாம். அதனால் வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் ஏற்படக்கூடிய நேரம் என்பதனால முடிஞ்சால் வந்து ஒரு இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கிறது, ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கிறது மூலமாக தேவையில்லாத செலவுகளை வந்து பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 2026 7.5 சனி நடந்தாலும் முதல் 5 மாத காலங்களும் கடைசி 2 மாத காலமும் குருவின் சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால எல்லாத்தையும் வந்து எதிர்கொண்டு ஒரு நல்ல டெவலப்மெண்ட்டை கும்பராசிக்காரங்க அடையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அம்மன் வழிபாடு, துர்க்கை வழிபாடு பண்ணுறது, உடல் ஊனமுற்றவர்களுக்கு அவங்களால முடிஞ்ச உதவிகள் செய்கிறது, ஆஞ்சநேய வழிபாடு செய்கிறது, பெருமாள் வழிபாடு செய்கிறது, முன்கோபத்தை குறைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவோம் கும்பராசிகளுக்கு. கும்பராசிக்காரங்க பொறுமையாக இருந்தாலே ஒரு நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஓகே சார். கடைசி ராசியும் 12வது ராசியுமான மீனம், அவங்களுக்கு இப்போ ஜென்மத்தில் சனி இருக்கிறதுனால ரொம்பவே கஷ்டத்தில் இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு 2026 எப்படி சார்? 2026 மீன ராசியை பொறுத்த வரைக்கும், அதாவது ஒரு ராசியில் அதிக காலம் தங்கக்கூடிய கிரகமான சனி பகவான் ஜென்ம ராசியில் திருக்கணித பஞ்சாங்கப்படி ஃபுல்லாக சஞ்சரிக்கணும். இந்த வருஷம் புறாமே வந்து ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கணும். உங்களுக்கு 7.5 சனியில் ஜென்மசனி நடக்க போகுது. ஜென்மசனி நடக்கிறதுனால தேவையில்லாத டென்ஷன்ஸ் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கடன் ஏற்படுறது, ஹெல்த் ரீதியாக ஒரு ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள், உடல்நிலை பாதிப்புகள், ஒரு வீட்டில் இருக்கவங்களுக்கு மனைவி பிள்ளைகளுக்கு உடம்பு பாதிப்புகள்லாம் கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டுன்ற ஒரு கருத்தை சொல்லலாம் கண்டிப்பாக. அடுத்து பார்த்தீங்கன்னா 7.5 சனி நடந்தாலும் ஒரு லேசினஸை கொடுத்துரும், ஒரு சோம்பேறித்தனத்தை கொடுக்கும், சுறுசுறுப்பாக செயல்பட முடியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா எதுலையுமே ஒரு சுறுசுறுப்பாக செயல்பட முடியாத அளவுக்கு ஹெல்த் ரீதியாக வீக்னஸ் இருக்குன்னு சொல்லலாம். இருந்தாலும் இந்த 2026 நம்ம வந்து ஒரு பாசிட்டிவான விஷயங்கள், சாதகமான விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 4 மாத காலங்கள், 5 மாத காலங்கள், ஃபஸ்ட்டு 5 மாத காலங்கள் ஜூன் 2 வரைக்கும் குரு 4 சஞ்சரித்தாலும், ஜூன் 2க்கு பிறகு குரு பகவான் வந்து 5 சஞ்சரிக்க போகிறார். ஜூன் 2க்கு பிறகு 5 போய் ராசியாதிபதி குரு பகவான் வந்து உச்சம் பெற்று சஞ்சரிக்கிற காரணத்தினால 7.5 சனி நடந்தாலும் குரு வந்து பயிற்சிக்கு பிறகுனா ஜூன் 2க்கு பிறகு ஒரு நல்ல வளர்ச்சிகள் இருக்கும். தொழில் வியாபாரத்தில் வேலைக்காரங்களை நம்பாமல் சில விஷயங்களில் வந்து நேரடியாக நீங்கள் முதலீடுகள் பண்ணுறது, நேரடியாக வந்து முக்கிய முடிவு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜூன் 2க்கு பிறகு தொழில் வியாபாரத்தில் கண்டிப்பாக ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும், ஒரு சாதகமான பலன்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா, வேலைக்கு போகிறவங்க கூட பார்த்தீங்கன்னா என்ன வாய்ப்பு கிடைக்குது அந்த வாய்ப்பு பயன்படுத்தி கொஞ்சம் நாள் இருந்துட்டாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 4-5 மாதம் மட்டும் இருந்துட்டாங்கன்னா ஜூன் 2க்கு பிறகு வேலையில் நல்ல ப்ரொமோஷன்ஸு, நல்ல டெவலப்மெண்ட்டு, ஒரு நல்ல வளர்ச்சிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த வருஷத்தில் அவங்களுக்கு ஒரு பெரிய சாதகமான அமைப்புனா கேது 6ல் இருக்கிறது ரொம்ப நல்லது. 6ல் கேது இருக்கிறதுனால நல்ல ஒரு வளமான பலன்கள், நல்ல சிறப்புகள்லாம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் கண்டிப்பாக உண்டு. ஜென்ரலாக ஒரு நல்ல வளர்ச்சிகள் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் 2026 முதல் 5 மாதம் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டாங்கன்னா 5 மாதத்துக்கு பிறகு நல்ல வளர்ச்சிகள் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து கல்யாணம் கை கூடல, ஒரு நல்ல காரியம் நடக்கலான்னு நினச்சிங்கன்னா நடக்கலைன்னு வருத்தப்படாமல் கொஞ்சம் சைலண்ட்டாக வந்து முயற்சி பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக ஜூன் 2க்கு பிறகு குரு 5க்கு போகின்ற பொழுது குடும்பத்தில் வந்து ஒரு கல்யாணம் கை கூடுறது, ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகங்கள்லாம் கண்டிப்பாக உண்டாகும். ஜென்மசனி நடக்கிறதுனால தொழில் தொடர்பான கணக்கு வழக்குகளை சரியான முறையில் பராமரிக்கிறது, எல்லாத்துலேயும் சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கிறது, உங்கள் பேரில் கடன் வாங்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். வீட்டில் வந்து வயசானவங்க யாராக இருந்தால் அவங்க மூலமாக கூட மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். அதனால் வந்து நீங்கள் வந்து
மருத்துவ செலவுகளை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு மருத்துவ காப்பீடுகள் எடுத்துக்கிறது மூலமாக கூட ஒரு தேவையில்லாத செலவுகளை வந்து எதிர்கொள்ள முடியும். மீனராசிக்காரங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னென்னா, ஜூன் 2க்கு பிறகு குரு பகவான் வந்து 5ல் சஞ்சரிக்கிறது தான் ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். அதனால் முதல் 5 மாதம் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டா அதுக்கு பிறகு ஒரு நல்ல வளர்ச்சிகளை அடையக்கூடிய வாய்ப்புகள்லாம் கண்டிப்பாக மீனராசிக்காரங்களுக்கு உண்டு. அதில் எதுவும் மாற்றுக்கிறதே கிடையாது. 7.5 சனி நடக்கிறதுனால ஆஞ்சநேய வழிபாடு செய்கிறது, விநாயகர் வழிபாடு செய்கிறது, கருப்பு ட்ரெஸ்ஸை வந்து அணிஞ்சிக்கிறது, கருப்பு சம்மந்தப்பட்ட கருப்பு உடைகள், கருப்பு ஆடை வந்து பார்த்திங்கன்னா வந்து கர்ச்சீப்பை யூஸ் பண்ணுறது, கருப்பு ட்ரெஸ்ஸை போடுறது, சனிக்கிழமைகளை வந்து ஆஞ்சநேய வழிபாடு பண்ணுறது. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து இரும்பு பாத்திரத்தில் வந்து ஒரு தீபம் ஏற்றுறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. சனி பகவானுக்கு இரும்பு பாத்திரத்தில் வந்து இரும்பு வாணலில் வந்து தீபம் ஏற்றுறது மூலம் நல்லதுன்னு சொல்லலாம். மற்றபடி வந்து முதல் 5 மாதம் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டா 5 மாதத்துக்கு பிறகு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிகள் அடையக்கூடிய வாய்ப்புகள்லாம் கண்டிப்பாக உண்டு. கண்டிப்பாக நல்ல டெவலப்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும். அது எதுவும் மாற்றுக்கிறது கிடையாது. பொறுமையாக இருங்க, ஒரு நல்ல வளர்ச்சியை அடைய முடியும். யூடியூப்பில் பேசுகிறாங்க, டிவியில் பேசுகிறாங்க, நம்ம நெகட்டிவாக இருக்குன்னு நினைக்காம ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு செயல்படுங்க, ஒரு நல்ல வளர்ச்சிகள் இருக்கும். முதல் 5 மாதங்கள் மட்டும் ரொம்ப அகலக்கால் வைக்காமல் கொஞ்சம் பொறுமையாக கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திட்டு போயிட்டால் ஜூன் 2க்கு பிறகு ஒரு நல்ல டெவலப்மெண்ட் அடையக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. அதில் எதுவும் மாற்றுக்கிறதே கிடையாது. இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களை பயந்ததுக்கு மிக்க நன்றி சார். நன்றிங்க சார்.